ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலிய ஸ்ரீலங்கால இருந்து இல்லீகலா கடல் வண்டியில ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு வராரு. பெட்டியும் பேகும் கையோட ராமேஸ்வர கடற்கரையில வந்து நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி இறங்க, அப்பாடா எப்படியோ தமிழ்நாடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடையறாங்க. அப்ப பாருங்க, ஹீரோவுடைய சின்ன பையன் பேக போட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புன்னு கடற்கரை ஓரத்துக்கு ஓடுறான். டேய் அங்க போவாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ற பேச்சு கேட்காம நான் பேக் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு ஓடிடுறான். அப்ப பாருங்க, கடற்கரை ஓரமா ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ் ஆபீசர் 2 பேரு நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை புடிச்சிடுறாங்க. நீங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்க, நாங்க இலங்கையில இருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. சோ அப்படின்னா நீங்க அகதிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசரும் கேட்க, அதுக்கு ஹீரோவும் விலைவாசி ரொம்ப ஏறி போனதால எங்களால அந்த நாட்டுல சமாளிக்க முடியல, அதனாலதான் நாங்க இங்க தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நீங்க வந்துட்டுங்க, உங்களுக்கு இங்க யார் அடைக்கலம் கொடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் ஆபீசர் கேட்க, நம்ம ஹீரோவும் என்னுடைய மச்சான் இங்க வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் ஆளை காணோம், கண்டிப்பா இங்கதான் இருப்பாரு, உங்களை பார்த்த பயத்துல போட்டு பக்கத்துல எங்கன்னா ஒழிஞ்சிருப்பாரு, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், அவருடைய உருவம் பெருசுதான் அப்படின்னு சொல்றாரு. சோ அங்க இங்க தேனதுக்கு அப்புறம் மச்சான கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மச்சான் வேற யாருமே இல்ல, நம்ம யோகி பாபு தான். மச்சானே அந்த ஃபேமிலியும் அந்த போலீஸ் ஆபீசர் 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது ஹீரோவுடைய சின்ன பையன் பேக்ல இருந்து ஒரு நாய்க்குட்டியை எடுக்கிறான். அந்த நாய்க்குட்டியை வச்சு ஒரு எமோஷனலான கதையை சொல்றான். அந்த கதையை கேட்ட உடனே அந்த கான்ஸ்டபிளும் விழுந்துறாரு. நீங்க இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணிடுறாருன்னா, நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலிய, நான் உங்களை பார்க்கல, நீ எங்களை பார்க்கல, நீங்க எங்க இருந்தோ வந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நடு ரோட்ல நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை விட்டுட்டு போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவருடைய மச்சான் மூலமா ஒரு கேப் புக் பண்ணி ராமேஸ்வரத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து சென்னை போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவரு, அது மட்டும் இல்லாத மனிதாபிமானம் உடையவரு. ஒரு குப்பையை கூட கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல போடுறது கூட தயங்குறாரு. ஒட்டுமொத்தமா குப்பையை சேர்த்து வச்சு ஒரு குப்பை தொட்டியில தான் போட்டுட்டே போறாரு. சோ அப்படியே ஒரு நல்ல உள்ளம் படைச்சவரு. சோ இப்படியே ராமேஸ்வரத்தை சுத்தினதுக்கு அப்புறம் இப்ப சென்னை போறாங்க. சென்னை போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுடைய மச்சான் யோகி பாபு இருக்காரு பத்தியா, அவர் ஒரு வீட்டை இதுக்கு முன்னாடி பார்த்து வச்சிருப்பாரு. இவங்க வராங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே நம்ம யோகி பாபு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இலங்கையில இருந்து தான் வந்திருக்குன்ற விஷயத்தை யாருகிட்டயும் சொல்லி காட்டிக்காதுங்க. அது மட்டும் இல்லாத உங்களுடைய பேச்சு ஸ்லாங்க ஒட்டு மொத்தமா நீங்க மாத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லாத அக்கம் பக்கத்துல இருக்கிற எந்த வீட்டுக்கும் நீங்க பேச்சே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சென்னையில கேசவன் நகர் காலனில நம்ம யோகி பாபு ஒரு வீட பாத்துருக்காரு. அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனரை மீட் பண்றதுக்காக தான் அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு நம்ம யோகி பாபு போயிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம யோகி பாபு ரொம்ப நேரமா கேட்டிருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு காரணத்தால அவங்க தட்டி கடிச்சிட்டே இருப்பாங்க. சோ இப்ப ஃபேமிலியோட வரும்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம யோகி பாபு கேக்குறாரு. சோ அப்பவும் பாருங்க தட்டி கடிச்சிட்டே இருக்காங்க. சோ அந்த இடத்துல அந்த ஹவுஸ் ஓனரே வந்தாரு. என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டு இருந்தாங்க. அவரே வந்துட்டாரு, நீங்களே பாத்துங்க அப்படி சொல்றாரு. சோ வந்தாதான் தெரிய வருது அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசர் பார்த்த உடனே அந்த ஃபேமிலியும் நம்ம யோகி பாபும் பயங்கரமா ஜெர்க் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு அகதிகள், போலீஸ் கிட்ட மாட்டினா இவங்களுடைய கதையை முடிஞ்சிடும். வர போலீஸ் பேரு ராகவன். ராகவனும் நம்ம ஹீரோவை பார்த்து உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊரு அப்படி சொல்லி கேக்குறாரு. ஹீரோ என்னுடைய பேரு தர்மதாசன் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாத அவர் பேசும்போது இலங்கை பாஷையில தான் பேசுறாரு. அதை பார்த்த போலீஸ் ஆபீசரும், என்ன உங்க ஸ்லாங்கே ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க இலங்கையா அப்படி சொல்லி கேக்குறாரு. இல்ல இல்ல நாங்க கேரளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய மச்சான் யோகி பாபு மொழி போயிடுறாரு. சோ அதுக்கப்புறம் இவங்களோட டீட்டெயில் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர் ராகவனும் மொட்டை மாடியில இருக்கிற வீட்டு சாவிய நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. சோ அந்த வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினி அவங்க 2 பசங்க அந்த வீட்டை பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோவுடைய பெரிய பையன் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கோவமா தான் இருந்துட்டு வராரு. சின்ன பையன் ரொம்பவே சுட்டித்தனமான ஆளு. சோ ஜாலியா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அகதிகளா நம்ம இங்க வந்துட்டோம், நம்ம இங்க வாழ்வாதாரத்தை எப்படி மாத்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய மனைவி காய்கறி வாங்குறதுக்காக கீழே போகும்போது பக்கத்து வீட்டார் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. புதுசா குடி வந்திருக்காங்களா, எதனா ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் மட்டும் ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை கூட்டிட்டு வேகமா போயிடுறாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடா இப்படி இருக்காங்களே அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டு எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணிட்டு நல்ல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, யோகி பாபு அவரோட முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாத இவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டியை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது எல்லாமே டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ நம்ம இங்க இருக்கிறது முக்கியம் இல்ல, நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அதிகமா பேச்சு கொடுக்காதுங்க. சோ ஃபர்ஸ்ட் யாரையுமே நம்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெரிய அம்மா பேசினாங்க பத்தியா, அவங்க திருப்புன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக இங்க வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, இவங்க இன்ன வரைக்கும் யாருகிட்டையும் எந்த உண்மையும் சொல்லல. ஆக்சுவலா நாங்க கேரளால தான் வந்திருக்கோம், எங்க சொந்த ஊரு கேரளாவுக்கு பக்கத்துல இருக்க மூணாறு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோவும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிற மொத்த சிட்டியும் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தா, இதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துட்டோம், நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வரைக்கும் இவங்க ஏன் இலங்கையில இருந்து இங்க வந்திருக்காங்க என்ற உண்மையை யார்கிட்டயும்
கிட்டயும் சொல்லல, நம்ம கிட்டயும் சொல்லல, ஆடியன்ஸ் கிட்டயும் சொல்லல. சோ இப்படியே கதை நகர்ந்துட்டு இருக்க அங்க கட் பண்ணி ராமேஸ்வரத்துல ஒரு குண்டு வெடிப்பு ஏற்படுது. அந்த குண்டு வெடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிஐல இருந்து ஒருத்தரை ப்ரோமோட் பண்றாங்க. ஒரு ஆள் தெரியாத நபரை அந்த சிபிஐ ஆபீசர் சந்தேகத்தின் அடிப்படையில அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் அந்த குண்டு வெடிப்பு நடந்த இடத்த எல்லாமே ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்ப பாருங்க அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை ஐடென்டிஃபை பண்றாங்க. சோ எப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டைம் குப்பை எல்லாமே எடுத்து போயிட்டு குப்பை தொட்டியில போட்டிருப்பாரு. சோ அந்த குப்பை தொட்டியில தான் பாம்பே வெடிச்சிருக்கு. சோ இவங்க தான் இத வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை ராமேஸ்வரம் பீச்ல புடிச்சு ஒரு கான்ஸ்டபிள் உழைச்சி போன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு பாத்தியா, அவரும் அந்த ஃபேமிலியை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குறாரு. சோ அவருக்கு நல்லா தெரிய வரும் இந்த ஃபேமிலி இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அந்த ஹையர் ஆபீசர் சொல்லாம அந்த கான்ஸ்டபிளும் மறைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அந்த கான்ஸ்டபிள் கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த உண்மை எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்கள பார்த்தா அந்த போல பாம்பு வச்சு மத்தவங்களை கொலை பண்ற மாதிரி தெரியல. அவங்க ரொம்பவே நல்லவங்க. சோ அவங்க அந்த குப்பையை போட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கொலைகாரனா நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் அந்த இன்னொரு போலீஸ் ஆபீசரை சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசரும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை கை காட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி கட்டன் நெட்டா பேசுறாரு. சோ இப்போ அந்த கான்ஸ்டபிளும் ரொம்பவே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அங்க கட் பண்ணி இந்த சைடு சென்னையில இருக்கிற நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அந்த காலனில பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்ல. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த காலனில ஒரு பேச்சுலர் பையன் இருக்கான். அவன் பாருங்க எப்பயுமே குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல வாந்தி எடுத்துக்கிட்டு ரொம்பவே சண்டை வடிச்சிட்டு இருக்கான். சோ அதனால அந்த காலனில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பேச்சுலர் பையன் மேல ரொம்பவே கோவத்துல இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இவன் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். பாட்டில போட்டு உடைக்கிறான். அவனை பயங்கரமா சத்தம் போட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனை பாக்குறாரு. சோ அங்க கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினே ரெண்டு பேருமே காட்டுறாங்க. வீடு அரேஞ்ச் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படி சொல்லி முடிவு எடுக்கிறாரு. சோ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம யோகி பாபு ஹீரோவுடைய வீட்டுக்கு வராரு ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்காக. அதுவும் டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி. சோ அப்ப பாருங்க நம்ம ஹீரோ யோகி பாபு பார்த்து என்னுடைய சின்ன பையனுக்கு ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நாள்ல இருந்து ஸ்கூல் போவான் அப்படின்ற பேர்லாம் சொல்றாரு. இதை தாண்டி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. என்னடான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு லைசன்ஸ் நீ ரெடி பண்ணி கொடுக்கணும், நான் கார் ஓட்டலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த சென்னை சிட்டில உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு, நீ எப்படா இங்க கார் ஓட்ட போற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, நான் இங்க இருந்த 4 நாளும் சென்னை சிட்டியோட மொத்த அட்ரஸையும் விசாரிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாத எந்தெந்த ரூட்டுக்கு எங்க போகணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க லைசன்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க, பக்கத்து வீட்டுல டூலெட் பெட் போட்டுதாங்க, டிரைவர் வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம யோகி பாபு ஹீரோ சொன்ன மாதிரி லைசன்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துறாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் அந்த டிரைவர் வேலைக்காக பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நபரை பக்கத்துக்கு போறாரு. அந்த நபர் வேற யாருமே இல்ல, நம்ம MS பாஸ்கர் தான். அவருக்கு இந்த படத்துல ரிச்சர்ட்னு பேரு. நீ யாரு என்னன்ற ப்ரூஃப் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், ஆனா 7 நாள் வரைக்கும் நீ எப்படி எல்லாம் வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு பர்மனண்டான வேலையை கொடுப்பேன். அது வரைக்கும் நீ டெம்பரவரியா தான் இருக்கணும். சரிங்க சார், நான் டெம்பரவரியாவே இருக்கிறேன், அந்த 7 நாளைக்கான சம்பளத்தை எனக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. நான் உனக்கு அந்த 7 நாள் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணத்தா பேசுறாரு நம்ம ரிச்சர்ட். சோ இவன் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான், இவனா அந்த சம்பளத்தையும் கொடுக்க மாட்டான், இவன் உனக்கு வேலையும் கொடுக்க மாட்டான், இங்கிருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி பாபு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம இப்ப வறுமையில இருக்கோம், அவன் சொல்றது எல்லாமே நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல ரிச்சர்டோடைய வீட்டு வேலைக்காரன் ஒருத்தன் வரான். அவ பாருங்க நம்ம ஹீரோவை பார்த்து இவன் உங்களுக்கு வேலை எல்லாம் கொடுக்க மாட்டான், சோ இந்த போல நிறைய பேரை ஏமாத்திருக்கான் அப்படின்ற ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் யோகி பாபுவும் ஜெர்க்கா வராங்க. அப்ப பாருங்க நம்ம யோகி பாபு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இவன் வேலை கொடுக்க மாட்டான், நீயே அவங்க கிட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஹீரோ இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு இந்த வேலை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. முதல் நாள் ஜாயின் பண்ணி காரை எடுத்த உடனே முதலாளியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தினமும் நம்ம ஹீரோ பாட்டு போட்டு வந்துட்டு இருக்காரு. சோ 4 நாள் முடிஞ்சு போச்சு. ஹீரோக்கு ஒரு கான்பிடன்ஸ், கண்டிப்பா இந்த வேலையை பர்மனன்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோயினி தான் காட்டாங்க. பெரிய பையன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறத பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத போன்ல அப்பப்போ நிறைய மெசேஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோயினியும் அந்த பக்கத்து வீட்டு அம்மா கூட ரொம்பவே அட்டாச் ஆயிடு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க போறது, இவங்க வீட்டுக்கு அவங்க வரதும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் ஆயிடுச்சு. இப்ப கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனர் கூட லைட்டா அட்டாச் ஆயிடுறாங்க. இது வரைக்கும் அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பேசியிருக்கவே மாட்டாங்க நம்ம ஹீரோயின்ட்டையும் யாருகிட்டயுமே. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின்ட்டே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அந்த அளவு நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில பழக்க வழக்கமா எல்லாருமே இருந்துட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோயினியும் அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீங்க 2 பேரும் மட்டும் தனியா தான் இருக்கீங்க, உங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி நான் கேட்க, நாங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்பவே அவங்க அப்பா எங்க அப்பா யாரும் இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால நாங்க தனியா வந்துட்டோம், ரொம்ப காலமாவே நாங்க தனியா தான் இருக்கோம், அவளுக்கு நானும் எனக்கு அவ்வளவு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்படி எல்லாமே பேசிட்டு இருக்க ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. சோ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ 6வது நாளா வேலைக்கு போறாரு. சோ அப்பயும் முதலாளி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பாட்டு போறாரு. நீ இந்த பொண்ணா பாட்டு போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா உனக்கு நான் வேலையை கன்ஃபார்மே பண்ண மாட்டேன், இரிட்டேட் பண்ற மாதிரி எல்லாம் பாட்டு போடுறே அப்படி சொல்லிட்டு டென்ஷனா பேசுறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாட்டு போடுறதுல ஒரு நாள் காரை தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பேச்சுலர் பையன் ரொம்பவே குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருப்பான் பாத்தியா, அவனை
பையனை பார்த்து நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாதான் அந்த பையன் வீட்டுக்கு போயிடுறான். சோ அங்க கட் பண்ண அந்த பெரியவருடைய மனைவி திடீர்னு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து, எப்பயுமே நான் தான் தூங்கிட்டு இருப்பேன், என்னுடைய கணவர் தான் வந்து எழுப்புவாரு, ஆனா இன்னைக்கு நான் முழிச்சுக்கிட்டேன், அவர் ஒன்னும் எழவேலை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டுக்கு ஒன்னும் ஆகல, அவரு நல்லாதான் இருக்காரு, ரொம்ப அசதியாச்சுன்னு தூங்கிட்டேன் அப்படி சொல்றாரு. சோ இங்க வந்து வெளியே பார்த்தாதான் தெரிய வருது அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. சோ அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாத அவருடைய கணவரும் பயங்கர எமோஷனலா அழுதுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட அவர் சொல்றாரு, நாங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்பவே அவங்க அப்பா நீங்க யாரும் இல்லாத அனாதையா தான் சாக போறீங்க அப்படி சொன்னாரு. சோ அது இன்னைக்கு படிச்சிருச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச, நீங்க அனாதெல்லாம் ஒண்ணு இல்ல, பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்த இன்சிடென்ட சொல்லி பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மாலையோட அந்த அம்மாவை மரியாதை பண்றதுக்காக வராங்க. அதை பார்த்து அந்த பெரியவரும் நம்ம ஹீரோவோ ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆளா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இப்ப நல்லபடியா அந்த அம்மாவை அடக்கமும் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ண அடுத்த நாள் தான் நம்ம ஹீரோக்கு வேலைக்கு ஃபைனல் ஆன நாள், 7வது நாள். அந்த 7வது நாள் வண்டி ஓட்டிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓனரை பார்த்து கேட்க, உனக்கு வேலை எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறாரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனலா அப்பவே ஆரம்பத்துல உன் வீட்டு வேலைக்காரெல்லாம் சொன்னான், நீ ரொம்பவே பணத்தை ஆசை பிடிச்சவன், உனக்கு மனிதாபிமானம்னா என்னவே தெரியாது அப்படி சொல்லிட்டு அது உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப பாருங்க திடீர்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருவது ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோவுடைய சின்ன பையன் அந்த நாய்க்குட்டியை வளர்த்துட்டு வந்துட்டு இருப்பான். அந்த நாய்க்குட்டியும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போயிட்டு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டு இருப்பாரு. சோ இப்ப வீட்டுக்கு வந்த உடனே மனைவியும் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க பயங்கரமா நம்ம ஹீரோ சத்தம் போட, இப்ப பெரிய பையனும் இவ்வளவு நாளா பேசாதது இருந்தவர் நாய்க்குட்டியை ஏன் விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ, இவ்வளவு நாளா என்கிட்ட பேசாதவ நீ இன்னைக்கு மட்டும் ஏன்டா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு உண்மையை உடைக்கிறாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவுடைய பெரிய பையன் இருக்கான் பத்தியா, அவன் பேரு நித்து. நித்து வந்து இலங்கையிலே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. ஆனா பொண்ணுடைய வீட்டுல ஒத்துக்கல. சோ அதனால நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி வேற என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாத அந்த நாட்டுல இருந்து இங்க இந்தியாவுக்கு ஒரு அகதிகளா மாறி கடல் வழியில வந்திருக்காங்க. சோ இதுதான் நடந்த இன்சிடென்ட். சோ இத சொல்லி நம்ம ஹீரோவுடைய பையன் அவங்க அப்பாவை குத்தி காட்ட, எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் பிள்ளைங்களை காப்பாத்த குடும்பத்தை காப்பாத்த இதுதான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோவுடைய பையனும் பயங்கர எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. பையன் இந்த அளவு பேசுவான்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கல, அவ எங்க இருக்கான்னு சொல்லு, அவளை உனக்கே நான் கட்டி வச்சிடறேன் அப்பாசில் தான் பேசுனாங்க. அதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இந்த காலனியோட இந்த மக்களோட இவ்வளவு அட்டாச் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என் கண்ணுக்கு மட்டும் நல்லவனா தெரியல, இங்க இருக்கிற எல்லா கண்ணுக்கும் நல்லவனா தான் தெரிஞ்சிருக்குங்க. யார் சொன்னா நீங்க அகதிகள்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கான இடம், நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோவை ரொம்ப பெருமையா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வராரு. ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஒரு அகதி ஹியூமானிட்டி மூலமா ஒரு காலனிவே ரொம்ப அழகா மாத்திருக்காரு. உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்த இந்த காலனில இருக்கிற மக்கள் எல்லாமே மனிதாபிமானம்னா என்ன, மக்கள்னா என்ன, மக்களோட நம்ம எப்படி கனெக்டிவிட்டில இருக்கணும்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டாரு. சோ அதுக்கப்புறமா இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க.